தாங்க முடியல வெயில். மல்லாட்டையோட பயன்கள் சொல்லு. மல்லாட்டை என்ன ஆசைப்பட்டு கொடுத்தாங்க. அதை ஊர்ச்சியான கூழு ஊருக்கு அரைக்கலான்னு சொல்லிட்டு ஊறிக்கிறோம். கூழுக்கெல்லாம் நல்லா தொட்டுக்கலாம், சாப்பிடலாம் நல்லா மல்லாட்டை ஊறுக. அதை கேவர நேம் கொடுக்க ஆள் இல்லைன்னு இருக்கு. வெயிலுக்கு கூழ் போட்டு சாப்பிடலான்னு ஒரு ஆசை. நேம்பு கொண்டு கூழ் ஆகிடும். வெயிலில் போன எப்படி இருக்குது சார்? நெருப்பு இல்லை, மடியில் கட்டின மாதிரி தான் இருக்கு. மூஞ்சே மாறிடும் பொழுது இந்த வெயில். நல்லா பார்க்குற பார்வை கூட இதாகிடும் இந்த வெயில். அவங்க தமிழ்நாடு மாமியார் என்னை ஃபாலோ பண்ணுங்க. இது நடக்க போகிறது நான் வீடியோ போட்டு காட்ட போகிறேன். என்னை ஃபாலோ பண்ணுங்க. நாங்கள் சின்ன பிள்ளை என்னென்ன அப்போல்லாம் வேலை செஞ்சோம், இப்போ என்னென்ன செய்து பிள்ளைங்க அதெல்லாம் போட்டு காட்ட போகிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அந்த காலத்தில் நல்லா துணிச்சலாக இருந்து எல்லா வேலையும் செய்வோம் நாங்கள். இப்போ என்னென்னா ஒரு கடைக்கு ஓடுப்பானா கூட எதுவும் போக மாட்டுதுவோ, அப்படியே பார்க்க மாதிரி நிற்குதுவோ. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த கோழிக்கறி தான் பண்ணுற வேலை. உடம்புல சுறுசுறுப்பாக இருக்க மாட்டுது. அந்த கோழிக்கறி வாங்கி நைஸாக இருக்குதுன்னு அதை ஆக்கி சாப்பிட்டுக்குவோம். அந்த கோழி எப்படி படுக்குதோ அதே மாதிரி படுத்து கிடக்கும் புள்ளிவோ. ஒரு சுறுசுறுப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த காலத்து பொருளையும் சாப்பிட மாட்டுதுவோ, வெறும் கறி தான் கேட்குதுவோ. அந்த காலத்தில் என்ன கேவுரு வகை, கூழ், மல்லாட்டை பயிறு, கம்பு, தினை எல்லாமே சாப்பிடுவாங்க. தாங்கெல்லாம் மரத்துக்கான இடம் ஒரு கட்டில் போட்டு படுக்கணும். இங்கே நம்ம ஊர் பக்கம் மரம் அதிகமாக இல்லை. மாமரம் இருக்கு, பக்கத்துல தென்னை மரம் இருக்கு. பயமா இருக்கு, மட்டை கூடிய வெறும் மாமரம் பலாமரம். அந்த காலத்துல வெயில் அடிச்சுக்கோண்டா. எப்படி நீங்க எப்படி அதை பண்ணீங்க? என்னது எங்க இருப்பீங்க அந்த காலத்துல வெயிலுக்கு? வீட்டுல தான் இருப்போம். கூரை வீடு இருக்கவே முடியல. கூரை வீடு அது ஒண்ணும் தெரியாது. அடிக்கடி பத்திக்குமா? அங்கெல்லாம் ஏரியாது வீடெல்லாம். இப்பதான் மோசமா இருக்கு. அதுக்கு கத்திரி வெயில்லாம் நிறைய தான். கத்திரி வரணும். பின்னேழு கத்திரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த வெயில் வந்தா இன்னும் அதுக்கு மேல இருக்கும். உடம்புல அனல் காத்து வருமா? ஆமா, அனல் ஏத்து உள்ளதான் வரும். மல்லாட்டு கோயில்ல தான் பயங்கர வெய்ய அடிக்கும் எங்களுக்கு. ஓடி ஓடி தண்ணியில ஊழ்ந்து ஏந்து ஓடிடுவோம். திரும்பி மாமரத்துல போய் உக்காந்துக்குவோம். மாமரத்துல போயிட்டு உக்காந்துட்டு பேசி நின்றுட்டு நல்லா வெயில்லாம் போன பிறகு அதுக்கப்புறம் மல்லாட்டம் ஆயிடும். காலையில வெயிலுக்கு முன்னாடியே 2 கூட போட்டுடுவோம். திரும்பி போய் உக்காந்துக்குவோம். அதோட சாயந்தரம் போவோம். அந்த காலத்துல வெயில் எல்லாமே வேலைக்கு போவாங்க. நாற்று பிடுங்க போயிட்டு வருவாங்க, ஏறு ஓட்டு வருவாங்க. நடுவு நட்டு ஓடையில அண்ணாண்டு இன்னாண்ட வர்றதுக்கு வழி தாங்க முடியாதுல்ல, சூடு ஏறிடும் மணல். அந்த மாலையில கட்டுவாங்க ஒரு தழை, காட்டாமி தழை. அதை கொத்து கொத்தா கையில உடச்சி பண்ணி வச்சுன்னு
அதை அப்படி தூக்கி கிடாச்சி அது மேலே போட்டு நின்று கொஞ்ச நேரம் சென்று அதுக்கப்புறம் இன்னொரு தழையை தூக்கி போட்டு இதே ஏன் மாதிரி செருப்பு போட மாட்டீங்களா? செருப்பு இல்லாதவங்க அது மாதிரி செய்வாங்க. செருப்புக்கு உள்ளால மண் அழுந்துமில்ல, மணல் ஆத்து மண்ணா? உள்ள வாங்கும். எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. பனங்காய் வெட்டி தின்னு கிடப்பாங்க நிறையா. அதான் காலை நேரத்துல எல்லா வேலையும் முடிச்சிடணும். கொல்லி வேலைக்கு போகிற வேலை, வீட்டு வேலை காலை நேரத்துல முடிச்சிடணும். சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் தான் எந்த வேலை செய்ய முடியும். நேர்மா ஊறி போகும்.